இந்த பல நோயாளிகள் கேட்குறாங்க, டாக்டர் வந்து ரோபோட்டிக்ஸ்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா? இல்லை எப்பவும் பண்ணுற மாதிரி கன்வென்ஷனலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மூட்டில் முன்னாடியெல்லாம் வந்து மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு கிழிஞ்சிருக்கும், ஏசியலுங்கிற ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். அதெல்லாம் முதல்ல லைக் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அதெல்லாம் சரி பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி அதுலேயே இந்த மெனிஸ்கஸில் ரிப்பேர் பண்ணுவோம், ஏசியல் ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். பெரிய காயமாக இருக்கும், ரெக்கவரிக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போது ஆர்த்ரோஸ்கோப்பியில் அது சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சையில் சரி பண்ணிடுறோம். அவ்வளோ பெரிய காயங்கள் கிடையாது, துளியோண்டு காயங்கள் தான் இருக்கும். ரெக்கவரி நல்லாயிருக்கும், ஆறுறது நல்லாயிருக்கும். ஸோ அது பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக்ஸில் பண்ணுறதுக்கும் கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரியான மயக்கம், அதே மாதிரியான ஓப்பனிங், அதே மாதிரியான கட்டிங்ஸு, அதே மாதிரியான போஸ்ட் ஆப், அதே மாதிரியான மெடிக்கேஷன்ஸ், அதே மாதிரி ரெக்கவரி பீரியட். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த கட் பண்ணது இல்லையா, அந்த கட்டிங்கை அந்த ரோபோட்டிக் கால்குலேஷன் வச்சு பண்ணுறாங்க. கன்வென்ஷனலாக இருக்கிறவங்க மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் பார்த்து அந்த கட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலும்பை கட் பண்ணக்கூடிய விதம் தான் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர, ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் கன்வென்ஷனல் ரெகுலராக பண்ணக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மெயினாக உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள், சொந்தக்காரங்கள் யாருக்கா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது போட்டு காட்டுங்க. அவங்க பயமெல்லாம் தீர்ந்துடும். ஸோ தாராளமாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் எந்த பயமெல்லாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், பண்ணி நல்லபடியாக நடக்கலாம். அதாவது எஞ்சிய வயதான காலத்தை பேர குழந்தைகளுடன் செலவிடுறதுக்கு, கோயிலுக்கு போக வர்றதுக்கு, ஒரு விசேஷங்களுக்கு போக வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப உபயோகமாக இருக்கும்.